வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். குழந்தைங்க ஜெல்லி கேட்குறப்பலாம் சத்துள்ளதா இதை செஞ்சு கொடுங்க. 1 கப் கேழ்வரகை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோடவே 1 கப் தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றி பாலை பிரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 வாட்டி மொத்தமாக 6 கப் தண்ணி ஊற்றி கேழ்வரகு பால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வெல்லம் பார்த்தீங்கன்னா 2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கேழ்வரகு பால் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் வெள்ளக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கெட்டியாகி வரும்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. இதை கரண்டிட்டு எடுத்து மேலே ஊற்றும் போது இது மாதிரி லேயராக வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். நெய் தடவின பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். அதே மாதிரி இதை செஞ்ச அன்னைக்கு காலி பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துருக்கனால, இல்லாட்டா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.